டிக்டாக்ல ஃபேமஸ் ஆனவர் தான் ராகுல் கிட்டி. இவரு இன்ஸ்டாகிராம்ல காமெடி ரீல்ஸ ஷேர் பண்ணி தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ வச்சிருக்காரு. அப்பா அம்மா இருவரும் பிரிஞ்சு வாழற நிலையில தன்னுடைய அம்மாவுக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் ராகுல் கிட்டி தான். இப்படி இன்ஸ்டா பிரபலமா ஆகுறதுக்கு முன்னாடி சாக்கடை வாடுறது, செருப்பு கடையில வேலைக்கு போறதுன்னு தனக்கு கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சு தன்னோட குடும்பத்துக்கு உதவியா இருந்திருக்காரு. எவ்வளவு சோகமான வீடியோவா இருந்தாலும் அத தன்னுடைய எக்ஸ்பிரஷன் மூலியமா காமெடி வீடியோஸா மாத்திருவாரு இவரு. இதனாலேயே இவரை 8 லட்சத்துக்கும் மேலானோர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி இவர் கொடுத்திருந்த ஒரு சில பேட்டிகள்ல, எனக்குள்ள நான் என்னதான் சோகமா இருந்தாலும் என்னுடைய வீடியோஸ பாக்குறவங்க சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். அதே மாதிரி என்னுடைய அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய எமோஷன்ஸ மக்களிடத்துல ஷேர் பண்ணிருப்பாரு. இப்படி அவருடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்த நிலையில நேத்து நைட்டு 10 மணிக்கு அவரு பைக் ஆக்சிடென்ட்ல உயிரிழந்திருக்காரு. பைக்க அதிவேகமா ஓட்டுனதுனால பேரிகார்ட்ல மோதி அவர் ஸ்பாட்லயே இறந்துட்டதா சொல்லப்படுது. எல்லாரையும் தினமும் சிரிக்க வச்சுட்டு இருந்த இவரு திடீர்னு இறந்து போனது அவருடைய ஃபேன்ஸுக்கு சோகத்தை கொடுத்திருக்கு. ராகுலுக்கு எங்களுடைய சேனல் சார்பா இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.